இந்தாடா மச்சான், நீ கேட்ட வீடு எப்படி இருக்கு? ம் சூப்பராக இருக்கு மச்சான். என்னடா வாடகை அதிகமா? வாடகை பத்தி எல்லாம் கவலையே படாதடா. இது என்னோட ஃப்ரெண்டு வீடு தான். உனக்கு எவ்வளவு நாள் வேணும்னாலும் அவ்வளவு நாள் நீங்க தங்கிக்கோ. நிஜமாவாடா? அவன் இங்க இல்லடா, வெளிநாட்டுல இருக்கான். சடனா அவன் ஞாபகம் வந்துச்சு, அவனை கேட்டேன், யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். சரி அது இருக்கட்டும், கேட்க மறந்துட்டேனே. யாரா மச்சான் இந்த ரெண்டு கோமாளிங்கோ? வாயிலாடிடா. கோமாளிங்க இல்லடா, உனக்காக நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சுன்னு வந்திருக்கிறேன். அப்பா அம்மாடா. எது? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அப்பா அம்மாவா? ஏன்டா மச்சான், இவங்க ரெண்டு பேருக்கு என்னடா? சூப்பரா நடிக்குவாங்க, யாருக்கும் டவுட்டே வராது. ஆமாப்பா தம்பி, நான் சூப்பராக நடிக்குவேன். சீரியலில் சைடு ஆக்டர் நடிச்சிருக்கேன். ஏன் நீ சீரியலில் பார்த்தது இல்லையா? நான் சீரியலில் மெயின் ஆக்டரே பார்க்க மாட்டேன். எங்கேருந்துக்கா நான் சைடு ஆக்டர் பார்க்குவேன்? சரி மச்சான், இப்போதைக்கு இவங்க தான் கிடைச்சிருக்காங்க. இவங்கள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. அது சரி, இவர் யாரா சேட்டு மாதிரி இருக்கிறாரு? இவர் தான் உன்னோட அப்பா. என்னடா தமிழெல்லாம் பேச வருமா இல்லையா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நான் ஒரு இடத்துல நடிச்சுன்னு இருந்தேன். இவங்க என்ன அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கேரக்டரோட ட்ரெஸ் தான்ப்பா இது. டேய், நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேலைக்கு இவங்க ரெண்டு பேரும் சொதப்பிட மாட்டாங்களே? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்களுக்கெல்லாம். இவங்கள பார்த்தா எப்படி பேசுற? ஒன்றும் சொதப்ப மாட்டாங்க. சரி, இவங்க பேர் என்ன? அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் ராசாத்தி. நான் நாய்சேகர்ப்பா. என்னது நாய் சேகரா? ஐயோ, இந்த பேரை நான் எப்படி பொண்ணு வீட்டில் போய் சொல்லட்டும்? நாய்சேகரா? ஏன் உங்களுக்கு நாய்சேகரன் பேர் வந்துச்சு? நாய்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? சே அதெல்லாம் இல்லைப்பா. இந்த மனுஷன் எந்த தெரு போனாலும் சரி, நான் இந்த மனுஷனை விடவே விடாது. எப்படியானா கண்டுபிடிச்சேன்னா 1/4 கிலோ கறியை எடுத்துரும். அதனால எங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மனுஷனுக்கு நாய் சேகரன் பேர் வச்சுட்டாங்க. ஐயோ பாவம். டேய், இங்கே என்னோட முக்கியமான விஷயத்த பற்றி பேசுடான்னா என்னடா நாய் கதையெல்லாம் பேசின்னு உட்காந்து இருக்க? ஏறா மச்சான், ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதான் கேட்டுன்னு இருக்கேன். நல்லா கேட்டப்போ. ஆமாம், நம்மளோட இந்த நாடகத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டியா இல்லையா? அதெல்லாம் சொல்லப்பா. நீயாச்சு, உன்னோட வாடகை அப்பா அம்மாவாச்சு. எல்லாம் பேசி டிசைட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஆமாடா, நானும் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரி மச்சான், அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது நீங்களும் வந்துருங்கடா. நாங்கள் இல்லாமலையா? சரி பார்க்கலாம் நாளைக்கு. நாய் சேகரானே, வரேன், பாய். அந்த ரோட்டில் நாய் ஜாஸ்தி இருக்குது, அந்த பக்கம் போயிடாதீங்க. இங்கேயுமா? அம்மா அம்மா, நாங்கள் வந்துட்டோம். எங்கே இருக்க? வாமா, இங்கே வந்து பாரு. மாமா எங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏய் வாளு, சும்மா இரு. வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம்? அப்படி எங்கே தான் போனீங்க? இது என்ன இத்தனை பை? அம்மா இங்கே பாருங்கம்மா, மாமா எங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் அக்காவுக்கு தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? எதுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஏன் இவ்வளவு செலவு? ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டுன்னு போயிருக்கேன். ஒன்றும் வாங்கி தராமல் எப்படி அத்தை? அதுக்கு தான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். அம்மா கொஞ்சம் இல்லைம்மா, எனக்கு டால்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அக்காவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறமா புது ஃபோன் கூட வாங்கி கொடுத்தாங்கம்மா மாமா. எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளவு செலவு? யாருன்னா பார்த்தா எதனா நினைக்க போகிறாங்கோ? ஐயோ அத்தை, இதில் என்ன இருக்குது? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது சரிதான். நாளைக்கு பின்ன உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எதனா தப்பாக நினைக்க போகிறாங்கப்பா. ஐயோ அத்தை, எங்கள் அம்மா பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வருவாங்க. அவங்க மருமகளுக்கு என்னென்ன வேணும்னு எல்லாம் வந்து வாங்கி தருவாங்க. எங்கள் அம்மா அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க அத்தை. நான் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷம்தான் படுவாங்க. ஏன் அதி, அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னா நீ வேண்டான்னு சொல்லக்கூடாதா? ஐயோ அம்மா, நான் வேண்டாம் தான்மா சொன்னேன். வேணும்னா நீயே கீழே அவங்கள. அத்தை, ஆதி ஒன்றும் சொல்லாதீங்க. அவள் வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் எனக்கு இஷ்டப்பட்டு தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வாள் இது வேணும் அது வேணும்னு தொந்தரவு கொடுத்தாளா? அம்மா அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல.
வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் தான் கேட்டேன். மாமா தான் இவ்வளோ வாங்கி கொடுத்தாரு. நல்ல மாமா. வாங்கி கொடுத்தா நல்லவங்க, இல்லைன்னா கிட்டவங்களா? எப்படியும் எங்கள் தர்ஷினிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்க. இல்லையா பின்ன? சரிங்க மாப்பிள்ளை, கை கழுவின்னு வாங்க, சாப்பிடுவீங்க. போ ஆதி, மாப்பிள்ளைக்கெல்லாம் எடுத்து வை. தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை. ஆஃபீஸ்லேருந்து கண்டினியூஸ் ஃபோன் வந்துனே இருக்குது. நான் உடனே போய் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றேன். என்னப்பா ஒன்றும் சாப்பிடாம போகிறீங்களே? பரவாயில்ல அத்தை, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்குவேன். சரி அத்தை, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, பாய். சரிங்க. என்ன வாங்க போங்க. சரி ஜீவா. அப்புறமா கால் பண்ணு, உன் கால்காக வெயிட் பண்ணின்னு இருக்குவேன். ஓகே. டேய், யாரா இந்த பொண்ணு? அதான் சொன்னேன் இல்லைம்மா, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினான்னு. அந்த பொண்ணு தான். எதுக்குடா கண்ட கருமத்தையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வர? மரியாதை 2 பேரும் வெளியே போங்க. என்னது, நாங்கள் வெளியே போகணுமா? என்ன மம்மி, விளாட்றியா? நான் எதுக்குடா விளையாடணும்? அவளை இந்த வீட்டுள்ள கூப்பிட்டுன்னு வந்தியானா உனக்கும் இடம் கிடையாது. வெளியே போங்க 2 பேரும். நாங்கள் எதுக்கு வெளியே போனோம்? இது என்ன உண்டா வீடு? ஓஹோ, அப்போ இந்த வீட்டு ஓனர் வந்து சொல்லுமா உனக்கு? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, இங்கே வாங்க. உங்கள் பையன் பண்ணிக்கிற வேலையை வந்து பாருங்க. என்ன ஆச்சு? யார் இவங்க? எதுக்கு ஹால்ல நின்று சண்டை போட்டுன்னு இருக்கீங்க? கேளுங்க, நல்லா கேளுங்க உங்கள் பையனை. இவன் பண்ணிக்கிற வேலையை என்னன்னு நீங்களே கேளுங்க. என்னடா சுமேஷ், யார் இது? உன் ஃப்ரெண்டா? அப்பா, இது என் ஃப்ரெண்ட் இல்லைப்பா, என்னோட மனைவி நித்யா. இதுதான் என்னோட அப்பா அம்மா. அப்பா, இனிமேல் நாங்கள் 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோம். அதுக்கு தான் அவளை இங்கே கூப்பிட்டுன்னு வந்திருக்கேன். இங்கே தங்க போறீங்களா? உனக்கே இந்த இடத்துல இடம் இல்லை. நீ எதுக்கு கண்டவங்களை கூப்பிட்டுன்னு வந்துன்னு இருக்க? அப்பா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இவ ஒன்றும் கண்டவு கிடையாது, உங்களோட மருமகோ. என்னது மருமகளா? முறையா வந்தாதான். இப்படி முறை தவறியெல்லாம் வந்தா மருமக ஆக முடியாது. பணக்காரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரியான அன்னக்கவடி மாதிரி தெரியுது. உனக்கு யாரும் இல்லையா? உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இப்படியெல்லாம் பண்ணுறியே நீ? இத்தனை நாள் எங்கே தங்கியிருந்த நீ? இப்போ மட்டும் எதுக்கு என் பையன் கூட வந்து தங்குற? நல்ல பணக்கார வீட்டு பையனை பிடிக்கிறது, செட்டில் ஆகிடுறது, இந்த மாதிரி தானே உங்கள் வேலைங்கெல்லாம். ஆண்டி, வார்த்தையை அளந்து பேசுங்க. பெரியவங்க நானும் மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் பேசுகிறீங்க. அம்மா, என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற? என்ன வேணால் பேசு. ஏன் பொண்டாட்டி பேசுறதுக்கும் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைப்பா. எதுக்கு வந்தீங்க நீங்கள்? மரியாதை 2 பேரும் வெளியே போங்க. இங்க பாருடா, நான் உன்கிட்ட சண்டை போடுற லெவல்ல இல்லை. இங்கே உங்க 2 பேருக்கும் இடம் கிடையாது. வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்கா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சின்னா உங்க 2 பேரை வச்சுக்கின்னு எப்படி நான் எல்லாத்தையும் பண்ணட்டும்? அசிங்கமா இருக்காது எங்களுக்கு? ஆமாம் ஆமாம், என் பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? பணக்கார இடத்துல இருந்து என் பொண்ணை கேட்டிருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு அந்த சம்மந்தம் நிற்காது. போங்க போங்க, முதல்ல போங்க. இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன வெளியே போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன் தெரியுமா? அப்பா, இந்த வீடு வந்துட்டு உங்கள் பேரில் இல்லை, தாத்தா பேரில் இருக்குது. தாத்தா சொத்து பேரனுக்கு கண்டிப்பாக வந்தே வரணும். தாத்தா சொத்துல பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதனால தான் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் போர்ஷனில் நான் தங்கிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் பண்ணுங்க, காது குத்தனா வச்சுக்கோங்க. எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வா நித்யா, உள்ளே போகலாம். அவ்வளோ சொல்லி கூட சில ஜென்மங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. வெக்கம் மானம் எதுவும் இல்லாமல் எப்படி போகிறா பாரு. இங்கே பாரு நித்யா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கின்னு போகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த பேச்செல்லாம் நீ கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் செய்யணும். தெரியும் சுமேஷ், எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். சரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கே பாருமா, ஜாடமாடியாக பேசுறது, குத்தி பேசுறது இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு நல்ல வீடு செட் ஆகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இல்லையா, பணத்தை கொடுங்க, நாங்கள் கிளம்பினே இருக்கிறோம். நான் எதுக்குடா உனக்கு பணத்தை கொடுக்கணும்? அதான் சொன்னேன் இல்லைப்பா,
வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு எல்லாம் கம்பெனி பண்ணிடும். ஆனால் இவளுக்கு அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுறோம். எவ்வளோ ஒருத்திக்காக வெளிநாட்டில் அவ்வளோ சம்பளத்தோட வேலையை விட்டுட்டு ஏன்டா சுமேஷ் இப்படி இருக்கிற நீ? என் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியுமா. நீ எதுவும் சொல்லாத. எனக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ணோட தான் வாழணும். பணம் காசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைம்மா. உன்ன மாதிரி நினச்சிட்டியா என்ன? எப்படியோ கெட்டு குட்டி செவரா போ. ஆனால் சல்லி பைசா கூட நாங்கள் தரமாட்டோம். ரொம்ப சந்தோஷம். வா நித்யா, போகலாம்.